கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான ஜெபம். ஐயா, இந்த பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்றென்றுமாய் உங்களுடனே இருக்கும்படியாய், என்றென்றுமாய் நம்முடனே நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல உதவியாளர், தேற்றரவாளன், ஐயா, இந்த நல்ல துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறதோடு நிச்சயமாய் நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயரே உயரே வாழ்க்கையில் எழும்பும்படியான, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்பும்படியான பெரிய கிருபைகளை உங்களுக்கு தந்தருளுவார். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுபட்டு நீங்கள் உயரே உயரே பறப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எதை கேட்டாலும் நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் மரா சந்துரு கபரதரபோ ஷபரா துருமா கரா சந்துரு கபரதரபோ ஷரமா கரதரபா சந்துரு கபரதரபோ. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் நீங்கள் கேட்கிறதையும் விரும்புகிறதையும் வேண்டிக் கொள்ளுகிறதையும் காட்டிலும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும், நிறைவேற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் உங்கள் பரலோக தகப்பனிடம் இருந்து, தேவனிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்புங்கள். மராஷக்கரபதரபோ. நீங்கள் என்ன காரியத்திற்காய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிறீர்களோ, என்ன காரியத்தை விசுவாசத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு எந்த காரியத்தை எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் விரும்புகிற காரியத்திலே ஜெயம் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மறந்து போகாதிருங்கள். நீங்களே விரும்பிய வேண்டிய எல்லா காரியங்களிலும் அதிசயங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஐயா கர்த்தரே உங்களை நம்ப பண்ணின காரியங்களை நிறைவேற்றுவார் என்பதிலே ஒரு நாளும் விட்டு கொடுக்காதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை அவரே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களை நம்ப வைத்து வருகிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. வானமும் பூமியும் அதில் உள்ள எல்லாம் அழிந்து போனாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தையின் எழுத்தோ உறுப்போ வாக்கியமோ எதுவும் ஒன்றும் அழிந்து போவதில்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். யோவான் 15:4-7 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் நிலைத்திருங்கள். ஓ க்ளோரி மரா சந்தரா கபருதுருவதரபோ. கர்த்தரே சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேளுங்கள். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஓ, கர்த்தர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே இணைக்கப்பட்ட கொடிகள், என்னிலே இணைந்திருக்கிற கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய ஆவிக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஊழியம் ஒரு பேறு பெற்றதாய், மகிமை நிறைந்ததாய், கர்த்தரே கூட இருந்து கிரியேட் செய்கிற ஊழியமாய் இருக்கும். அமரா சுக்குரு கபரதரபோ துரு கபரதரபோ. நம்முடைய ஆண்டவரை, நசரனாகிய நம்முடைய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் என்ன செய்தது? தேவன் அவரோட கூட இருக்கும்படியாய் அந்த அபிஷேகம் நிலை
நிலைத்திருந்தது. மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தினால் அவர் நன்மை செய்கிறவராகவும், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஊழியம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சகோதரனாகிய இந்த ரபி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, உங்கள் சகோதரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஊழியம் இது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஐயா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் என்னை ஏமாற்றாது, என்னை வஞ்சிக்காது, என்னை துக்கப்படுத்தாது, என்னை புறந்தள்ளாது. ஒருவன் என்னோட கூட இருந்தால், நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த ஊழியத்தின் அழகு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஊழியத்திலே கர்த்தரே நின்று கிரியை செய்கிற ஊழியமாய் இருக்கும். ஐயா, கர்த்தர் ஒருவனோட இருந்தால் பேசுகிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, மகா பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நன்றாய் கவனியுங்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக கர்த்தர் சுற்றி திரிந்தாரே. நன்றாய் கவனியுங்கள். தேவன் அவரோட கூட இருந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஓ மைட்டி காட், கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்ம போகிற இடங்களில் எல்லாம், இப்பொழுது மலேசியா தேசத்திலும் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் மகிமையான அற்புதங்களை செய்தார், மகிமையான அற்புதங்களை செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்காக ஜெபிக்கிற உங்களை நிச்சயமாய் பாராட்டுகிறேன். உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். நமக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய பிரயாணங்களுக்காக ஜெபிக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். ஒரு பிரயாசங்கள், ஜபங்கள், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நூறத்தனையாய் பலனை கொடுப்பார். எத்தனை பேர் விடுதலை அடைகிறார்கள் பாருங்கள். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தர் சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னையா செய்யக்கூடாது? நிச்சயமாய் அற்புதங்கள், அதிசயம் செய்வது அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் அவரிலே நிலைத்திருந்தால், பாருங்க 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அங்க ஒன்னும் நடக்காது. செத்த கொடிகளால் ஒரு காரியமும் நடக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ. க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் வாயை திறந்து நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள். என் தெய்வமே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கிறது. நாங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ தைரியமாய் சொல்லலாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய், எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, சொந்த ஜீவியத்திலே நன்மையும் மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்கிற நல்ல தேவனாய் நீர் கடந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சக்கமரா சந்து ருக்கவரதரபோ சமராதரா சக்கபருதுருவதரபோ துருபக்கர சந்தரகபோ. நீங்களே நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்களே நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். அதனால் என் பிதாவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அதை நான் உங்களுக்காய் செய்வேன், செய்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற ஐயா, இந்த மகிமையான ஜெப வேளையிலே வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது அதை கண்டடைவீர்கள் என்று நீர் சொன்ன சொல்லுகிற நல்ல மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, சொல்லுங்க, வாயத்திறந்து எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் குடும்பங்களுக்காய், எங்கள் வீட்டிலே, எங்கள் குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே, வியாபாரத்திலே, எங்கள் ஊழியங்களிலே நடக்க வேண்டிய காரியங்களுக்காய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதரர்
சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் யார் யார் எங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று பிரத்யேகமாய் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எந்த பிள்ளைகள் இன்று ஆமென் ஆதரவற்றவர்களாய், அசகாயமற்றவர்களாய், தேற்றரவு செய்ய யாரும் இல்லாதவர்களாய், உதவியற்றவர்களாய் காணப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்குமாய் கர்த்தர் இறங்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாய், மனதுருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் ராஜா. ஓ இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். என் தெய்வமே ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே ஆமென் அநேக விருப்பங்களோடும் வேண்டுதலோடும் ஏக்கங்களோடும் வந்திருக்கிற கபரா சுந்துரு கமரதரபோ துருமக்கர சந்தரகபோ ரபா சுந்துரு கமரதரபோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆமென் ஆண்டவரே நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை விரைவாய் நிறைவேற்றும்படியாய் மாரா கபாரா சந்தரகபோ ருகபரதரபோ நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் மகிமையும் மகத்துவமுமான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளும் அடங்கி போகும்படியாய் பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபை ஓ லார்ட், உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் வாழ்க்கையிலே இன்றே பரா ஷுகு பரா சந்து ருகபரதரபோ ரபரா சந்து ருகபரதரபோ இன்றே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஒரு அதிசயமான காரியம் மமக சந்து ருகபரதரபோ ஒரு அற்புதமான காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீரே பெரியவர், மாறாதவர். ஆமென். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என் தெய்வமே. ஐயா உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்திலே, விரைவாய் காத்திருக்கிற காரியத்திலே, வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே யார் யார் ஆமென் புதிய வீடுகளை கட்ட வேண்டும், வீடு இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானமுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே யார் யார் குடும்ப பிரச்சனைகளினால் பல்வேறு வேதனைகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மாறா மாறா சந்து ருக்கபரதரபோ நமரா தரமோ துருமக்கரா சந்தரபோ துருக்கபரதரபோ துருமக்கரா சந்தரகபோ ஐயா இவர்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் ஆமென் ஆண்டவரே இவர்கள் ஆமென் வாழ்ந்து வளர்ந்து ஓ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் தடி எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றிலும் தேவ கிருபை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் என் தெய்வமே. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆமென். ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஆமென் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே நீர் இவர்களை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையிலே ஐயா கவலைகளை எல்லாம் மறந்து கவலைகளை எல்லாம் உம்மீதே வைத்துவிட்டு ஓ கர்த்தாவே உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கிற பிள்ளைகளை ஓ லார்ட் நீரே விசாரிக்கிறவராய் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீரே விசாரிக்கிறவர்களாய் ஆமென் ஆண்டவரே ஓ லார்ட் நீர் விசாரிக்கிற ஜனமாய் உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஆமென் ஏற்ற காலத்திலே நீர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் அற்புதமாய் ஆச்சரியமாய்
ஒவ்வொருவருக்காகவும் இறங்கி வரட்டும் ராஜா. பபாராதரமா கரதரபோ சந்துரு கமரதரபோ துரு கபர சந்த ரக்கபோ. எல்லா அந்தகார கட்டுகளும் எல்லா பிசாசின் கண்ணிகளும் உபத்திரவங்களும் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். இந்த பிள்ளைகள் விரும்பின காரியங்கள் எல்லாவற்றிலும் ஓ லார்ட் ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் மாரமாக்கா சந்த ரபோ துரு கபரதரபோ ரபனதரமோ துரு கபர சந்த ரக்கபோ. ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாரா சந்துரு கபரதரபோ. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஃபாதர் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஓ லார்ட், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் நீ சொன்னீங்களே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வரா சுக்கு மரதரபோ துரு கபரதரபோ. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓரு சம்பா ராக்கபரதரபோ துரு கபரதரபோ. ஐயா உமக்காய் காத்திருக்கிற உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆமென் நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மாரா சந்தா ரக்கபோ ருக்கபரதரபோ. என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் விரும்பின வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சிறந்து ஓ லார்ட் இவர்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஓ எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாய் ஆமென் ஆண்டவரே என்றும் எங்கும் எல்லா இடத்திலும் உம்மையே துதிக்கும்படியாய் நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே இவர்களுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய தயவு பரிபூரணமாய் இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை பரிபூரணமாய் இறங்கி வரட்டும் ராஜா. கபாராபோ ரூபாரா ஷக்கபோ ருக்கபரதரபோ ஒரு கபர சந்தரபோ ரபரதரபோ துருக்கபர சந்தரபோ துருபதரபோ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தெய்வமே நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே எந்த காரியத்திலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே எதற்காய் வந்து காத்திருக்கிறார்களோ அவைகளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். ஒரு தெய்வீக தயவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரட்டும். எங்கே எங்கே வெட்கப்பட்டார்களோ, எங்கே எங்கே லட்சை அடைந்தார்களோ, லட்சைக்கு பதிலாக ஓ லார்ட் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படும்படியாய் ஓ லார்ட் இவர்கள் தேசத்தில் ஆமென் ஆண்டவரே இவர்கள் வாழ்கிற பகுதியில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்தில், ஊழியத்தில் ஓ லார்ட் வரா துருமக்கர சந்தரபோ. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷமும், அதின் நிமித்தம் தங்கள் தேசத்திலே குடும்பத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடையும்படியாய் ஆமென் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாராகாரபோ ருக்கபரதரபோ துருக்கபரதரபோ. நீர் அப்படியே செய்கிற நல்ல தெய்வம் ஐயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, பல காலமாய் விரும்பினவைகள் நடக்கும் என்று நம்பி காத்திருக்கிற நம்பிக்கையுடைய சிறைகளே, பல காலமாய் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்காதா, என் குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்காதா, எங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, எங்கள் ஊழியத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வெற்றி திருப்பு முனையும் வராதா என்று நம்பிக்கையுடைய சிறைகளாய் சிறைப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தரையே நோக்கி பாருங்கள், கர்த்தரிடமாயே திரும்புங்கள். எத்தனையோ வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் ஓமேன் ஆண்டவரே. ஓ கண்ணீரும் கவலையுமாய் ஆமென், ஓ கண்ணீரும் அழுகையுமாய் என் தேவ சமூகத்தில் நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அரணுக்கு திரும்பும்படியாய் தேவனுடைய மாளிகைக்கு ஐயா தேவானி தேவமே உம்முடைய அரண்மனைக்கு திரும்பும்படியாய், உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி திரும்பும்படியாய், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் திரும்பும்படியாய் அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னது போலவே இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா. இன்று கர்த்தர் ஒரு அற்புதம்
அற்புதத்தை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். என் தெய்வமே, இந்த 40 நாளாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக மகிமை உண்டாகும்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஆமென் ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்கள் நடக்கட்டும் என் தெய்வமே. ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மராதரா ஷக்கபோ ருக்கபரதரபோ ருக்கபர சந்தரபதரபோ துருக்கபர சந்தரக்கபோ ருபரதரபோ துருக்கபர சந்தரபோ. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். பிசாசின் ஆதிக்கங்கள் அழிந்து போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஆமென் ஆண்டவரே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்பட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. லார்ட், நீர் அப்படியே இவர்கள் விரும்பின வேண்டின எல்லாவற்றையும், இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும், ஆமென் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற, இன்றே நிறைவேற்றுகிற ஐயா, இன்றே ஒரு அற்புதம் அதிசயமுமாய் நிறைவேற்றுகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிற, நீங்கள் விரும்பி கேட்ட, உங்களை நம்ப பண்ணின மைட்டி காட், உங்களை நம்ப பண்ணின காரியத்தை கர்த்தர் விரைவாய் அதிவிரைவாய் நிறைவேற்றுவார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி தைரியமாய் திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே தருவார். அவருடைய வார்த்தையின்படியே செய்து முடிப்பார். நீங்கள் நிச்சயமாய் பேறு பெற்றவர்களாய் வாழுவீர்கள்.